ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு கேஸ் ஸ்டவ் எப்படி நல்லா புதுசு போல் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு, கரை எல்லாமே பளிச்சுன்னு போய் ரொம்ப புதுசு போல் மாறிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸ் அளவு வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணி கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்து இந்த முழு எலுமிச்சம்பழத்தையும் பிரிஞ்சு சாறு எடுத்துக்க போகிறேன். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் எந்த கிளாஸில் தண்ணி எடுத்தீங்களோ அதே கிளாஸில் அரை கிளாஸ்க்கு வினிகர் சேர்த்திக்கோங்க. எலுமிச்சம்பழம் நீங்கள் பிழியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சு பிழிஞ்சிட்டிங்கன்னா அந்த கொட்டையெல்லாம் எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். முழு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு நான் அந்த சாறு இதில் சேர்த்திட்டேங்க. இந்த தண்ணி கூட இப்போ நான் லெமன் லிக்விட் ஜெல் மிக்ஸ் பண்ண போகிறேங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் இந்த லெமன் லிக்விட் ஜெல் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நான் இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சின்ன ஸ்பூனாக எடுத்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மெஷர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் இந்த தண்ணியில் சேர்த்துனாலே போதுமானது அளவாக இருக்கும். ஒரு கிளாஸ்க்கு 2 ஸ்பூன் அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததான் இது கூட நான் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த சின்ன ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துங்க. லிக்விட் ஜெல் மெஷர் பண்ண ஸ்பூனில் சேர்த்துனீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதுமானதாக இருக்கும். சேர்த்தி நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கலக்கும் போது நல்லா பொங்கி வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க நுரையெல்லாம் போயிட்டு அடியில் நமக்கு நல்லா லிக்விட் கிடைக்கும். இப்போ இது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேங்க. இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விடை நம்ம சேர்த்திக்கலாம். வாட்டர் பாட்டில் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை ஸ்ப்ரேயர் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இந்த லிக்விட் ஃபில் பண்ணி கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இப்போ எங்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதனால நான் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விட் ஃபுல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் லிக்விட் ஃபுல்லாமே இதில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே மூடியாக நான் ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ண அந்த ஸ்ப்ரேயர் மூடி மட்டும் எங்கிட்ட இருந்துச்சு, அது மட்டும் நான் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது இல்லாட்டியுமே வாட்டர் பாட்டிலோட மூடியில் சின்ன ஹோல்ஸாக போட்டு நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன கரையும் அழுக்கும் அதிகமாக இருக்குது. எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த லிக்விடை கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரை இருக்க இடத்துலையும் இந்த லிக்விட் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த பர்னரோட ஓரத்துலலாம் நமக்கு அழுக்கு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நிறையா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்னரோட ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு ரொம்ப சீக்கிரம் க்ளீன் ஆகிடும். அதில் இருக்க கரையும் சீக்கிரமே நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். நான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா அந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி எடுத்திருக்கேங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா கேஸ் பர்னர் பக்கத்தில் அந்த ஓரத்துல எல்லாம் கரை ஜாஸ்தி இருக்குது இல்லைங்களா, அந்த பக்கம் எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் நிறையா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லைங்க, நார்மல் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். அதை ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நம்ம எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க. எண்ணெய் பிசுக்கு கரை எதுவுமே இருக்காது. கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு அந்த கரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன். ரொம்ப சீக்கிரமாக அந்த ஸ்ட்ரெயின் போயிடும். நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக தேய்ச்சிங்கனாவே அந்த லிக்விடில் ஒரு 15 நிமிஷம் ஊறி இருக்கு இல்லைங்களா, அதனால் அந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே சீக்கிரம் ரிமூவ் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி கேஸ் ஸ்டவ் ஏகத்திக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா போதும். கேஸ் ஸ்டவ் நமக்கு புதுசு மாதிரி ஆகிடும். நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நம்ம எங்கெல்லாம் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் இதே மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா அந்த பர்னரோட எட்ஜஸில் அந்த நாப்ஸில் எல்லாத்துலேயுமே நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த பால் பொங்கினப்போ இருக்கிற கரை சின்ன சின்ன கரை எல்லாமே நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகி நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் கேஸ் ஸ்டவ் நமக்கு. அடுத்ததாக அந்த கேஸ் ஸ்டவோட நாப்ஸில் எல்லாமே அந்த ஸ்விட்சஸ் கட்டை எல்லாமே இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அங்கேயும் நம்ம லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோம். அது ஓரத்தில் இருக்க சின்ன சின்ன அழுக்கு அந்த நாப் சுற்றி ரவுண்டுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கரை அழுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக நான் ஒரு ட்ரை பனியன் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு மேலே ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சமாக தண்ணி நினச்சி ஏகத்துக்கும் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 டைம் ஈரத்துணியில் நல்லா தொடச்சி எடுத்தோம்னா பாதி சோப்பு நுரையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்படி புதுசு போல் இருக்குன்னு. அந்த கேஸ் பர்னரோட எட்ஜஸில் இருக்கிற கரையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்களேன், ஒரு துளி கூட கரை இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இப்போ நான் 2 டைம் நான் ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ட்ரை கிளாத் எடுத்திருக்கேன், அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா போதுங்க, நம்ம கேஸ் ஸ்டவ் புதுசு போல் பளபளன்னு ஆகிடும். நம்ம முதல்ல பார்த்த கேஸ் ஸ்டவ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? முதல்ல எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு அழுக்கோடு இருந்துச்சு, நம்ம அந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ புதுசு போல் பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக நம்ம இது லிக்விட் ரெடி பண்ணிடலாங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. கேஸ் பர்னர் எட்ஜஸில் இருக்க அழுக்கு கரை எல்லாமே போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது வந்து கிளாஸ் டாப் பர்னருக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ்வுக்கும் நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும் கேஸ் ஸ்டவ். நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக நம்ம கேஸ் ஸ்டவ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.